நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்குவாட்ஸ் பார்க்க போறோம் பார்பல்ல. இது வந்து ஒரு காம்பவுண்ட் மூவ்மெண்ட். உங்களோட குவாட்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், க்ளூட்ஸ், அப்டக்டர்ஸ் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணும். அதனால தான் இது காம்பவுண்ட் மூவ்மெண்ட். ஸோ அதை எப்படி ப்ராப்பரா பண்றதுன்னு பார்ப்போம். நீங்க ராடை எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா ஜிம்லயும் ஸ்குவாட் ரேக் இருக்கும். ஸோ அதனால ட்ராக்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஷோல்டர் இதுல இப்படி பிடிச்சிக்கிட்டு உங்க பாடியில இப்படி டார்சோல இருக்கணும். கோர் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுதான் மெயின். ஏன்னா இது வந்து காம்பவுண்ட் மூவ்மெண்ட்னால வெயிட் இல்லாததுனால ஈஸியா இருக்கும். ஆனா வெயிட் போட்டா அதிகமா கஷ்டமா இருக்கும். சோ உங்க கோர் ஆக்டிவேட்டா இருக்கணும். ஷோல்டர் பிளேட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்க லெக் வந்து ரெடி ஆகணும். இப்போ இங்க வந்து நாங்க இது வச்சிருக்கோம். இது எதுக்கு வச்சிருக்கோம்னா ஹீல் வந்து எலிவேட்டடா இருந்தா ஸ்குவாட்ஸ் போடுறது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஈஸியா ஃபீல் ஆகும். சோ அதுக்காக நாங்க இது வச்சிருக்கோம். அது வைக்காமே போடலாம். ஷூஸும் இருக்கு, அதை பத்தி நான் பேசுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்குவாட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஷோல்டர் லெவல்ல வச்சுக்கிட்டு தான் பெஸ்ட் ஸ்குவாட்டுக்கு. ரொம்ப வைடு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் சும்மா ஸ்குவாட் ஆகும். அது வந்து நம்ம ஓவரா க்ளூட்ஸை டார்கெட் பண்ணும். ஆனா அதுவுமே நம்ம டெப்த் வந்து இப்படி போகணும். அது சும்மா ஸ்குவாட். இப்போ நம்ம வந்து நார்மல் பார்பல் ஸ்குவாட் தான் பார்க்க போறோம். ஷோல்டர் வித்ல வச்சுக்கோங்க. டோஸ் வந்து லைட்டா டில்ட் அவுட்வர்ட் ஆகணும். அப்பதான் உங்க குவாட்ஸ் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகணும். ஏன்னா நம்ம கீழே போகும்போது முட்டி வந்து இப்படி கேவ் இன் ஆகக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும், முட்டி பெயின் வரும். அதனால கீழே போகும்போது உங்க கால் வந்து வெளியில போகும். அதே மாதிரி டெப்த்ன்றது இவ்வளவு தூரம் வரணும். இதுதான் ஸ்குவாட். டெப்த் வந்து எப்பவுமே 90 டிகிரிஸ் மேல இருக்கணும். இதுதான் ஸ்குவாட். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து நீஸ் வந்து இப்படிதான் போகணும் அப்படின்னு இல்லை. நீஸ் வந்து போகலாம், வெளியில போகலாம், ஒன்றும் ஆகாது. அதுதான் நேச்சுரல் மூவ்மெண்ட். ஸோ இப்படி போடணும். இதுதான் பார்பல் ஸ்குவாட். இப்போ இதுல சின்ன சின்ன டிப் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஷூ. பேசிக்கா எல்லாரும் இந்த மாதிரி தான் வாங்குவீங்க. இது வந்து ரன்னிங் ஷூ. ஸோ இது என்னன்னா அதிக குஷனிங் கொடுக்கும். இதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் இல்ல. பட் சில பேர் வெயிட் அதிகமா போடும்போது வாபிள் ஆகக்கூடியதுனால அதை வந்து நம்ம போடாம இருக்கலாம். வெறும் காலில் போடலாம், இல்ல நீங்க கேன்வாஸ் அந்த மாதிரி ஷூஸ் ஏதாவது போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான். இப்போ பார்பல் ஸ்குவாட்ன்றது ஒரு காம்பவுண்ட் மூவ்மெண்ட். எவ்வளவு டெப்த் போகணும்னு சொல்லிட்டேன், எப்படி போடணும்னு சொல்லிட்டேன், என்ன மாதிரி ஷூஸ் வேணும் போடலாம், இந்த மாதிரி ஹீல் எலிவேட்டடா போட்டுக்கலாம், இல்ல நம்ம நார்மலா கூட இப்படி இதுதான் போட்டுக்கலாம், இல்ல ஹீல் எலிவேட்டட் ஷூஸே இருக்கு நமக்கு, அதை கூட நீங்க வாங்கி போட்டுக்கலாம். ஸோ இதுதான் பார்பல் ஸ்குவாட்.